ஹாய் கோடர்ஸ். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் டே ப்ரீவியஸ் 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம் நம்ம பிளேலிஸ்ட்டில். ஓகே வாங்க. இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிவன் இன்டீஜர் இஸ் ஆட் ஆர் நாட். என்ன சொல்ல வராங்க? கொடுத்துருக்க இன்டீஜர் வந்து ஆடா இல்லை ஆட் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது ஆடார் ஈவன் அப்படி சொல்லுவோம்ல, நம்ம இந்த இடத்துல இப்படி கூட போட்டுக்கலாம், ஈவன். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளாக சி ப்ரோக்ராமில் கோட் எழுத போகிறோம். ஜஸ்ட் சின்ன ப்ரோக்ராம் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெடர் ஃபைல்ஸ். as include pdio.h as include io.h. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மெயின் ஃபங்க்ஷன் மெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னது? இனிஷியல் ஸ்டெப் டிக்ளரேஷன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரே ஒரு இன்டீஜர் தான் தேவைப்படும் இந்த இடத்துல. ஈவன் இன்டீஜர் வந்து ஆடா இல்லை ஈவனா அப்படின்னு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு இன்டீஜர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இன்ட் நம். ஓகே, டேட்டா டைப் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் பண்ணணும். யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் enter the integer semicolon, then அதுக்கான ஸ்கேன் ஆஃப் percentage d இன்டீஜர் தானே. ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் percentage d ஆமா ஆம்பர்சன் நம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ பிரிண்ட் ஆஃப் யூசர்ட்ட எதுவும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம்? இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக நம்ம வேரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருப்போம்ல, இஃப் எல்ஸ் எல்இஃப் அந்த மாதிரி. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது பேசிக்காக ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன இருக்கும்? 0ன்னு கிடைக்கணும். அதே தான் இந்த இங்கேயே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இஃப் கொடுத்துருக்க நம்பர் நம் டிவைட் பண்ணால் 0, அதாவது நமக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம்ல, மாடுலஸ் ஆப்ரேட்டர். அதில் என்ன பண்ணோம்? கொடுத்துருக்க ஆப்ரேஷன் வந்து நம்ம இன்டீஜரோட நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கான ரிமைண்டர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதானே மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே அந்த ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம் மாடுலஸ் ஆஃப் 2 கொடுத்துருக்க இன்டீஜரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த ரிமைண்டர் வந்து 0வா இருக்கணும். அந்த ரிமைண்டருக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர். ஓகேவா? மாடுலஸ் ஆப்ரேட்டர். இப்போ அந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் நம் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0, அது ட்ரூவாக இருந்தால் printf the given integer is not odd, அதாவது ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு ஆட் ஆர் நாட் அப்படி தானே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஈவன் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த கிவன் இன்டீஜர் இஸ் ஈவன் அப்படின்னு நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிஷன் செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? எல்ஸ் எல்ஸ் இப்போ நம் மாடுலஸ் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் printf the given integer is odd. இப்போ 2 கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் 0 இன்ட் மெயின் கொடுத்துருக்கிறதுனால இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்டர் ஈவன் அப்படின்னு சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கம்பைல் பண்ணலாம். No errors and warnings. So we can run our code. Enter the integer. ஒரு இன்டீஜர் வச்சுக்கலாம். ரேண்டமாக வச்சுப்போமா? ஒரு 56 என்னது? ஈவன் இன்டீஜர். அப்போ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்? இட் இஸ் நாட் ஆட் ப்ராக்கெட்டில் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். வந்துச்சு பார்த்தீங்களா? the given integer is
நாட் ஆட் அண்ட் ஈவன் அப்படி. ஓகே. தட்ஸ் ஆல் கோடர்ஸ். நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரோக்ராமோட மீட் பண்ணலாம். See you soon.